ஹலோ ஆல், நான் மது ஹனிபிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சில்க் காட்டன் கிளாத் எடுத்து அதில் கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். துணியோட லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டு, அதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எதுக்காக நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நெக்லெலாம் வந்து கர்வாக நம்ம அடித்து திருப்பும் போது ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கர்வ் வந்து ப்ராப்பராக வராது. அதுக்காக நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு எந்த லெவலுக்கு கிராஸ் பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கட் பண்ண கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பைப்பிங் த்ரெட்டை வந்து கிளாத்துக்கு சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம கிளாத்தை வந்து ஜாயின் பண்ண பாயிண்ட் வந்து உள்ளே போயிடணும். இப்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து த்ரெட்டுக்கு க்ளோஸாக வச்சு ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிங்கிள் ஃபூட்டர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுங்கிறது நெசசரி இல்லை, கட் பண்ணிட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி நம்ம கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எந்த கிளாத்தில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதை எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவுக்கு அந்த கிளாத்தில் 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு எந்த அளவுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் வந்து விட்டுருக்கோமோ அதை ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு பைப்பிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ண தையலும் நம்ம ட்ரா பண்ணியிருக்க கோடும் ஒரே அளவில் வர்ற மாதிரி வச்சு நம்ம பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாத் எடுத்து ரைட் சைடு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தோட ரைட் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் பைப்பிங் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம மெயின் கிளாத்தோடு வச்சுக்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண லைன் மேலேயே வந்து திரும்ப நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டாப் ஸ்டிச்சும் லைனிங் மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பைப்பிங்க்கு கொடுத்த கிளாத் வந்து எங்கேயுமே வெளியே விசிபிளாக தெரியாது, பைப்பிங்கும் நீட்டாக இருக்கும். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.